ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு இப்போ போட்டிருக்கோம். 2.5 மீட்டர் அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. எப்படி மடிக்கணும்னா இந்த இருப்பார் இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த கரக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நெட்டுக்கு வரணும். குறுக்க போட்டிங்கன்னா அதோட ஃபினிஷிங் நல்லா வராது. இந்த மாதிரி நெட்டு துணியை போட்டு 4ஆக மடித்து போட்டுருக்கோம். போட்டுட்டு இப்போ வந்து அளவு நெய்க்கு எடுத்து நாங்கள் அதே மாதிரியே 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே இந்த துணி மேலே அப்படியே கொடுத்தேன். கரெக்டாக அந்த பார்டர் வைக்கிற மாதிரி வச்சு இந்த நீளத்தையும் இப்படி வச்சு அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து கழுத்துக்கு வந்து இந்த கழுத்து துணி இருக்குல்ல, இந்த துணியில் கரெக்டாக அந்த ஷோல்டர் தைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சு அளவு இங்கே இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுருக்கேன். இந்த உயரத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த இருக்குது இது ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் வச்சு இப்படி வெட்டி இருக்குது. இந்த இதையும் இந்த ஷோல்டரையும் இந்த இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்புக்கூடு நல்லா இப்படி துணியை இழுத்து பிடிச்சிட்டு இந்த தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு அப்படியே விட்டு இந்த துணியை நம்ம போட்டுக்கிறதா தான் பார்டரு கரெக்டாக மடித்து நல்லா போட்டுக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ நம்ம நைட்டியை மேலேருந்து எடுத்துருவோம். கழுத்து வரைகிறோம். இந்த அழுத்து இது பின்கழுத்து, இது முன்கழுத்து. இதில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இப்படி கூடு போடுறோம். முன்கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இப்படி கூடு போட்டுக்கிறோம். கம்பு கூடுக்கும் ஒரு சதுரம் ஒரு கூடு போட்டுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அவ்வளோதான். ஈஸியான முறையில் நம்ம வரைஞ்சாச்சு எல்லாத்தையும். இப்போ கட் பண்ண போகிறோம். இது வந்து பேக் நெக் வெட்டுறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வெட்டுறோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த பேக்கில் உள்ள துணியை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் முன்ன பின்ன துணி இருக்குது. அதனால் இதை வந்து இந்த கோடு போட்டிருக்கோம். அந்த கோடோடையே அப்படியே கட் பண்ணிகிட்டே போகணும். கம்புக்கூடு வெட்டணும். முன்னாடி இந்த ஷோல்டரில் ஒரு சின்ன 1/2 இன்ச்சு நம்ம இது கொடுத்துருக்கோம், அளவு எடுத்துக்கணும். அந்த இதை வச்சுட்டு வெட்டியாச்சு. இப்போ இங்கே ஒரு சின்ன கோடு போட்டிருக்கோம்ல, ஏன்னா கம்புக்கூடு எங்கே ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இங்கே வச்சு வெட்டியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா முதல்ல இதுதான் சுடிதார் நம்ம ஆச்சு நைட்டி கட் பண்ணிட்டோம். இப்போ நைட்டி கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கிறோம். கைக்கு வந்து நம்ம அளக்கணும். மேலே ஷோல்டர் வெட்டிட்டு கை இருக்கும் பாரு, அந்த கையை நம்ம வந்து அளக்கணும். ரெண்டு துணி இருக்குது, 4 பீஸாக இருக்கும். அதாவது 2 கைக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க.
உயரம் வைக்கணும். இருக்கிற உயரத்தை வச்சுக்கிறோம். இது வந்து ரெண்டு கைக்கு ஓட்டு வெட்டிட்டு இந்த முடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கணும். சரியா? இப்போது கழுத்துக்கு நம்ம வெட்ட போகிறோம். கழுத்துக்கு ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க.